ஹலோ காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷைகுல் பார்வை. இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ண டிஷ் தான் ஷாஹித் பன்னீர். இது எப்படி பண்ணுறது, என்ன மெத்தடுங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த டிஷ் பண்ணுறதுக்கு 2 வெங்காயம், ஒரு தக்காளி, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் கொஞ்சம் ஸ்பைசஸ், அப்புறம் ஒரு காஷ்மீரி சில்லி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயமும் தக்காளியும் நல்லா ஸ்லைஸாக வெட்டிக்கலாம். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நான் இங்கே ஒரு 200 கிராம்ஸ் ஆஃப் பன்னீர் எடுத்திருக்கேன். நம்ம பன்னீரை வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து நல்லா வெட்டிடலாம். அதுக்கடுத்து இப்போ மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நான் வந்து 100 கிராம்ஸ் ஆஃப் கர்ட் எடுத்திருக்கேன். அதில் வந்து நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட மசாலாஸ் எல்லாமே நம்ம போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மிளகாத்தூள், அப்புறம் லைட்டாக பெப்பரு, அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா கொஞ்சம், அதுக்கப்புறம் குழம்பு மசாலா கொஞ்சம் எல்லாம் போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது ஒரு பேஸ்ட்டு மாதிரி நம்ம ரெடி பண்ணிடுவோம். ரெடி பண்ணிவிட்டு இது சைடு பை சைடு இதை வச்சுருங்க. இதுதான் நம்ம வந்து மசாலா போடுறது அந்த ஷாஹித் பன்னீருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பேனை சூடு பண்ணி அதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆஃப் கீயும் 1 ஸ்பூன் ஆஃப் ஆயிலும் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம வச்சுருந்த ஸ்பைசஸ், இந்த ஸ்பைசஸ் என்ன போடணுங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். அதோட காஷ்மீரி சில்லி, நம்ம எடுத்து வச்சிருந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்ம போட்டுக்கலாம். அப்புறம் வெங்காயம், இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து தக்காளி எடுத்து நம்ம தக்காளியும் போட்டுக்கலாம். இதில் இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு இதை நம்ம வந்து ஒரு பேஸ்ட்டு மாதிரி தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் இந்த ஷாஹி பன்னீருக்கு. இப்போது நம்ம லைட்டாக பட்டர் ஊற்றிட்டு அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் எடுத்து இதில் நம்ம ஊற்றிக்கலாம். அது நல்லா ஆற வச்சுட்டு அரைங்க. இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் வரணும். அதுக்கப்புறம் நம்ம அந்த தயிரில் மிக்ஸ் பண்ணியிருந்த மசாலாவையும் எடுத்து இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கொஞ்சம் நேரம் வந்து நம்ம லிட்டை மூடிட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டுறலாம். கொதிக்க விட்டுட்டு நம்ம வெட்டி வச்சுருந்த பன்னீரை வந்து நம்ம வந்து 1 பை 1 நம்ம இனி போட ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதுக்கும் பன்னீர் பட்டர் மசாலாவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், அங்கே வந்து பன்னீர் வந்து நல்லா மசாலா வந்து நம்ம மேரினேட் பண்ணி அதை ஃப்ரை பண்ணிவிட்டு போடுவோம். இதில் பன்னீர் வந்து நம்ம அப்படியே தான் போட போகிறோம். ஸோ இதுதான் வந்து இதில் ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸு. அதுக்கப்புறம் நம்ம மசாலாவும் கர்டில் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதுதான் வந்து இதோட மேஜர் டிஃப்ரென்ஸு. இங்கே நம்ம லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு பன்னீரை வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வேக வச்சிடலாம். அதுக்கப்புறம் இதில் வந்து லைட்டாக வந்து நம்ம க்ரீம் வந்து ஊற்றிக்கலாம். க்ரீம் இல்லைன்னா கேஷ்யூ நட்டை நல்லா அரைச்சி அதையுமே வந்து நம்ம க்ரீம் மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் லாஸ்ட்டில் கஸ்தூரி மேத்தியை வந்து நல்லா போட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ கஸ்தூரி மேத்தி இல்லாதவங்க புதினா மல்லி போட்டு மிக்ஸ் பண்ணாலும் ஓகே தான். ஸோ இதை நான் வந்து புரோட்டாக்கு சர்வ் பண்ணி சாப்பிட்டேன். நீங்கள் சப்பாத்தி, கீ ரைஸ்க்கு இதை சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். நீங்களும் இது வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நிறையா குக்கிங் வீடியோவுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். see you on next video.